அஸ்ஸலாமு நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது திக்கடி, சில பேர் தக்கடின்னு சொல்லுவாங்க. இது வந்து முஸ்லீம்கள் எல்லார் வீட்லேயும் செய்வோம். நாங்கள் இது எப்படி செய்யணும்னா, தக்காளி வெங்காயம் பட்டை கிராம்பு பொடி அரைச்சி சேர்த்துருக்கேன். அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி வெங்காயம் அரைச்சி ரெண்டு தக்காளி ஊற்றிருக்கேன், வெங்காயம் 2 தக்காளி 2 அரைச்சி ஊற்றிருக்கேன். எல்லாத்தையும் நம்ம புதினா கொத்தமல்லி போட்டு சேர்த்து கறி குழம்பு எப்படி வைக்கணுமோ அதேமாரி வதக்கிக்க வேண்டியது தான். மிளகா பொடி, குருமா பொடி இல்லாதவங்க தனியா பொடி சேர்த்துக்கோங்க. அப்புறமேட்டு கறியை நான் மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு வேக வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்குங்க. நீங்கள் அது கிரேவிக்கு தகுந்த மாரி உப்பு எவ்வளோ தேவைப்படுறதோ சேர்த்துக்குங்க. அப்புறமேட்டு வந்து மாவு இடியாப்ப மாவு மாரி நல்லா நான் பசைஞ்சு வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் தட்டி வச்சுக்கோங்க. தட்டி வச்சு கொதி வரும்போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதுமாரி போட்டுக்கூடியதான். ஒன்று நம்ம போட்டு வச்சுட்டு நல்லா காலையிலையும் சாப்பிட்டுக்கலாம், சுட சுட வேணும்னாலும் நைட்டு சாப்பிட்டுக்கலாம். கடைசியில் நம்ம தேங்காவும் சோம்பு 2 கசகசா இது 3த்தையும் அரைச்சி ஊற்றினா சூப்பரான கிரேவி